இங்கிலாந்து நாட்டைச் சேர்ந்த ரவுஸ் பீட்டர் அப்படிங்கிறவர் கிபி 1812 மதுரை மாவட்ட கலெக்டரா பணியாற்ற வராரு. கிபி 1828 வரைக்கும் 16 ஆண்டுகள் மதுரையில பணிபுரியறாரு. அவர் ஒரு கிறிஸ்தவரா இருந்தாலும் கூட மதுரை மீனாட்சி அம்மன் மீது மிகுந்த பக்தியோட இருக்காரு. அவர் அம்மன் மீது வைத்திருந்த அன்பை பார்த்த மதுரை மக்கள் அவரை பீட்டர் பாண்டியன் அப்படின்னே அழைக்க ஆரம்பிக்கிறாங்க. இவர் தினமும் காலையில தனது குதிரையில ஏறி மதுரை நகர வலம் வர்றத ஒரு வழக்கமாவே வச்சிருக்கிறாரு. அவர் ஒரு ஆங்கிலேயர் அப்படிங்கறதுனால அந்த காலத்துல கோயிலுக்குள்ள நுழைய அவருக்கு அனுமதி இல்ல. இருந்தாலும் அதையெல்லாம் ஒரு தடையா நினைக்காம குதிரையில இருந்து இறங்கி தன்னுடைய காலணிகளை கழட்டி விட்டுட்டு தெற்கு கோபுரம் வழியா அம்மனை மனதார வேண்டிக்கிட்ட பிறகுதான் தன்னுடைய அரசு பணிகளை தொடங்குவாரு. ஒரு முறை மதுரையில இடி மின்னலோட கடுமையான மழை பெய்யுது. வைகை ஆற்றுல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓட ஆரம்பிக்குது. அன்னைக்கு இரவு பீட்டர் தனது மாளிகையில ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கும் பொழுது திடீர்னு கொலுசு சத்தம் கேட்டு அவர் தூக்கம் கலைந்து எழுந்து பார்க்கிறாரு. அங்க சுமார் ஒரு 3 வயது மதிக்கத்தக்க சிறுமி பட்டு பாவாடையில ஆபரணங்கள் அணிஞ்சுக்கிட்டு நின்னுகிட்டு இருக்குது. அதன் பிறகு அந்த சிறுமி பீட்டரினுடைய கையை பிடித்து இழுத்து மாளிகைக்கு வெளியே அழைச்சிக்கிட்டு வருது. அவர் வெளியே வந்த சில நொடிகளிலேயே ஒரு பெரிய இடி அவர் தங்கியிருந்த மாளிகை மீது விழுந்து அந்த மாளிகை முழுதும் தரைமட்டமாகுது. அதிர்ச்சியில உறைஞ்சு போன பீட்டர் அந்த சிறுமிக்கு நன்றி சொல்ல திரும்பி பார்க்கிறாரு. அதுக்குள்ள அந்த சிறுமி வேகமா ஓடி போய் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள்ள சென்று மறையுது. அப்போதுதான் அவருக்கே தெரிய வருது தன்னை மீட்க வந்தது அந்த மீனாட்சி அம்மனே அப்படிங்கிறது. அதனால தன்னை காப்பாற்றிய அம்மனுக்கு நன்றி செலுத்தும் விதமா அவர் ஒரு விலை மதிக்க முடியாத காணிக்கையை வழங்க முடிவு பண்றாரு. இரவு மழையில அம்மன் வெறுங்காலுடன் வந்து தன்னை காப்பாற்றியதனால அவருக்கு ஒரு ஜோடி தங்க காலணிகளை வழங்க முடிவு எடுக்கிறாரு. 1.2 கிலோ அதாவது 1200 கிராம் எடையுள்ள தூய தங்கத்தால செய்யப்பட்ட காலணிகள்ல 412 சிவப்பு கற்கள், 72 மரகத கற்கள், 80 வைர கற்கள் என மொத்தம் 564 கற்கள் பதிக்கப்பட்ட காலணிகளை அம்மனுக்கு காணிக்கையா வழங்குறாரு. அதுபோக ஒரு தங்க தாலியையும் காணிக்கையா வழங்கியதா மக்களிடம் ஒரு கருத்து நிலவுது. அம்மன் மீது அவர் வைத்திருந்த பக்தியின் காரணமா அவர் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெற்ற பிறகும் இங்கிலாந்து செல்ல மறுத்துட்டு மதுரையிலேயே தங்கிடுறாரு. அவர் வழங்கிய அந்த பொற்காலணிகளும் தங்க தாலியும் இன்றைக்கும் மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கருவூலத்தில் பாதுகாக்கப்பட்டு வருது. ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறக்கூடிய புகழ்பெற்ற சித்திரை திருவிழாவின் 5ஆம் நாள் உற்சவத்தின் போது அன்னை மீனாட்சி அம்மன் இந்த பாதுகைகளை அணிஞ்சுக்கிட்டு தான் குதிரை வாகனத்துல பவனி வராங்க.